அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பாப்பாவுக்கு பேக் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார், அதாவது சாதம் வச்சு முள்ளங்கி சாம்பார் நிறைய விட்டு நல்லா அதையை கொஞ்சம் குழைய கலக்கி அது கூட லைட்டாக கொஞ்சமாக உப்பும் போட்டு கலக்கிட்டோம்னா மதியம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக இல்லாமையோ அல்லது ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் அது மாதிரி கலக்கி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் செஞ்சுருந்தேன். ஒரு சிலர் குழம்ப கலக்கி கொடுக்காதீங்கக்கா, சாதம் தனியாகவும் குழம்பு தனியாகவும் வைங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு டைம் அதெல்லாம் பொறுமையாக ஊற்றி கலந்து சாப்பிட்ற அளவுக்கு டைமும் இருக்காது. அதுக்கு மேலே டைமே இருந்தாலும் இவங்களுக்கு இது மாதிரி கொடுத்து விட்டால் டக் டக்குன்னு இவங்க அடுத்த வேலையை, அதாவது அந்த லஞ்ச் பிரேக்கில் அவங்க பார்க்குற அடுத்த வேலையை பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும்னு ஸ்கூல் டேஸ்லேருந்தே இவங்க எப்போவுமே இப்படி தான் கேட்பாங்க. நானும் அதே மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பை லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் விட்டு அதில் வறுத்து அதில் உப்பும் கொஞ்சம் மிளகு தூளும் போட்டு, அதாவது மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது இல்லைங்களா, அது லைட்டாக போட்டு அதை ஒரு வறுத்து அதை ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு தயிர் கொடுக்கல. என்னென்னா கொஞ்சம் காஃபாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நேற்றே காலேஜில் கொஞ்சம் இருமிகிட்டே இருந்தம்மா, என்னன்னு தெரியல அப்படின்னா காலையிலேயே சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொப்பளிக்க சொல்லியாச்சு. அதோட இன்றைக்கி ஃப்ளாஸ்க், ஒரு சின்ன ஃப்ளாஸ்கில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வேக போடும்போதே அந்த தண்ணி எடுத்து அதில் நம்ம ரசத்துக்கு இருப்போம் இல்லையா, அதே மாதிரி தக்காளி இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியை இருத்து அது கூட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி அது கூட மிளகுத்தூள், சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா சூடாக குடிக்கணும். அதுவும் லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இடையில பிரேக்லேயே நீ குடிச்சின்னா நல்லாவும் இருக்கும், தொண்டைக்கும் இதமாக இருக்கும்னு சொல்லி சூடாக அதை ஒரு குட்டி ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்துட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஹெல்த்தி லஞ்ச் பேக்கிங் மெனு. எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லதையே சொல்லுவோம், நல்லதையே செய்வோம். யாரோட மனசை நோகடித்தாலும் நம்மளுக்கு ஆண்டவன் வேறொரு விதத்தில் அது மாதிரி ஒரு வேதனையை அனுப்புவான்னு சொல்லி நம்புகிறேன் நான். அதே போல் நிறைய நடக்கவும் செய்யுது. அதே போல் தான் நம்மளை நோகடிக்கிறவங்களுக்கும் கடவுள் அதுக்குண்டான கடவுளாகட்டும் பிரபஞ்சமாகட்டும் அதுக்குண்டான கூலியை கொடுத்துருவார். அதை மனசார நம்பி இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கலாம். அதே போல் எப்பவுமே இன்முகத்தோடு